நாம டெய்லி யூஸ் பண்ற கூகுள், யூடியூப் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது வெறும் ஒரு சர்ச் என்ஜின் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆனா இந்த சாம்ராஜ்யத்தோட கதை ஒரு சின்ன மிருக காட்சி சாலையில ஆரம்பிச்சதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ஆச்சரியமான கதையை இப்ப நாம பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 402 பில்லியன் டாலர். இதுதான் ஆல்பபெட்டோட 2025ஆம் வருஷத்துக்கான மொத்த வருமானம். தடவையா அவங்க 400 பில்லியன் டாலர் அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை தாண்டி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பணம்னா உலகத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட இது அதிகம். சும்மா யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு கம்பெனியால மட்டும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது? சரி, இந்த பிரம்மாண்டமான நம்பரை நாம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க அதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். அவங்களோட லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வெறும் 3 மாசத்துல அவங்க சம்பாதிச்ச பணம். 2025ஓட கடைசி 3 மாசத்துல மட்டும் கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1.25 பில்லியன் டாலர். இது போன வருஷத்தை விட 18% அதிகம். இது என்ன மாதிரியான வளர்ச்சி பாருங்க, அசுரத்தனமான வளர்ச்சி. இந்த ஸ்பீட்ல போனா ஆல்பபெட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன? 2 விஷயங்கள் தான். ஒன்னு கூகுள் கிளவுட், அது கிட்டத்தட்ட 18 பில்லியன் டாலர் கொண்டு வந்திருக்கு. இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூடியூப் விளம்பரங்கள், அது மட்டுமே 11 பில்லியன் டாலருக்கு மேல சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. இந்த ரெண்டும் தான் ஆல்பபெட்டோட ஃபியூச்சர் growth-ஐ ஓட்ட போற இன்ஜின்கள். யூடியூப்பை பத்தி மட்டும் தனியா பார்க்கலாம் வாங்க. அந்த ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் விளம்பரங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து போன ஒரு வருஷத்துல மட்டும் 60 பில்லியன் டாலருக்கு மேல சம்பாதிச்சிருக்கு. மறுபடியும் சொல்றேன், பல நாடுகளோட ஜிடிபியை விட இது அதிகம். நம்பவே முடியல. இதத்தான் சிஇஓ சுந்தர் பிச்சையே சொல்றாரு, இது ஆல்பபெட்டுக்கு ஒரு மகத்தான காலாண்டுன்னு. கம்பெனியோட ஃபைனான்சியல் பவரையும் வேகத்தையும் அவரோட வார்த்தைகளே தெளிவா காட்டுது. முக்கியமா இந்த வளர்ச்சி இங்க நிக்கல, தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சரி, இந்த பில்லியன் கணக்கான டாலர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் நாம டைம்ல பின்னாடி போவோம். இந்த பெரிய மிஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க யூடியூபோட ஆரம்ப காலத்துக்கு போலாம். அதோட ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனா அது தற்செயலா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் மாதிரி தான். இந்த நாளை நோட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் 23, 2005. அன்னைக்கு தான் யூடியூபோட இணை நிறுவனர் ஜாவேத் கரீம் மீ அட் த ஜூங்கிற பேர்ல முதல் வீடியோவை அப்லோட் பண்றாரு. அந்த ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான யூடியூப் ஆலமரத்தோட முதல் விதை. சரி, உலக சரித்திரத்தையே மாத்தின அந்த முதல் வீடியோல அப்படி என்னதான் இருந்துச்சு சொல்றேன் கேளுங்க. அது வெறும் 19 செகண்ட் வீடியோ, சாண்டியாகோ ஜூல எடுத்தது. அதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண ரொம்ப ரொம்ப சாதாரண வீடியோ. சரி, நாம இப்போ யானைகளுக்கு முன்னாடி இருக்கோம். இந்த யானைகளோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதுக்கு ரொம்ப 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 நீளமான தும்பிக்கை இருக்கு. அது நல்லா இருக்கு. அவ்வளவுதான் இதுல சொல்றதுக்கு இருக்கு. அவ்வளவுதான். இந்த சிம்பிளான வார்த்தைகள் தான், இந்த எளிமை தான் யார் வேணாலும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாங்கிற நம்பிக்கையை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுத்துச்சு. இதுதான் யூடியூபோட வெற்றிக்கு அஸ்திவாரம் போட்டது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சாதாரண வீடியோவுக்கும் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பல பில்லியன் டாலர் பிசினஸுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ரொம்ப நீளமான தும்பிக்கை இருக்குன்னு சொல்ற ஒரு சின்ன வசனம், இது 2005ல. இன்னொரு பக்கம் யூடியூப் வருமானம் 60 பில்லியன் டாலரை தாண்டிடுச்சுன்னு சொல்ற ஆல்பபெட்டோட அறிக்கை. இதுதான் டெக்னாலஜியோட பவர். ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன விதை எப்படி ஒரு உலகத்தையே மாற்ற முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அந்த மீ அட் த ஜூ வீடியோ ஒரு தத்துவத்தையே உருவாக்குச்சுன்னு கூட சொல்லலாம். யாரு வேணாலும் கிரியேட்டர் ஆகலாம். பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தேவையில்லை. நீங்களா உண்மையா இருந்தா போதும். சின்னதா சிம்பிளா ஷேர் பண்ற மாதிரி இருந்தா போதும். இதுதான் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்ங்கிற ஒரு புதிய யுகத்தையே தொடங்கி வச்சது. ஓகே, யூடியூப் கதையை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் பெரிய படத்துக்கு வருவோம். இந்த மொத்த வளர்ச்சியையும் பின்னாடி இருந்து இயக்குற ஆல்பபெட்டுங்கிற அந்த மிஷின்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்பபெட்டுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. நீங்களே பாருங்க, கிட்டத்தட்ட 84% வருமானம் கூகுள் சர்வீசஸ்ல இருந்து தான் வருது. அதாவது சர்ச், ஆட்ஸ், யூடியூப் இதுல இருந்து எல்லாம். அடுத்ததா கூகுள் கிளவுட். அமேசான், மைக்ரோசாஃப்ட்டுக்கு போட்டியா இருந்தாலும் அது ஒரு 15.5% பங்களிப்போட ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. அந்த கூகுள் சர்வீசஸ் அங்கிற பெரிய பகுதியை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா கூகுள் சர்ச் தான் இன்னைக்கும் கிங். அதுதான் பெரிய வருமானத்தை கொண்டு வருது. ஆனா அதுக்கு அடுத்ததா பாருங்க, யூடியூப் ஆட்ஸ் தனியா 11 பில்லியன் டாலருக்கு மேல கொண்டு வந்து ஒரு பெரிய சக்தியா நிக்குது. சரி, பாஸ்ட பார்த்தாச்சு, பிரசன்ட் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபியூச்சர். ஆல்பபெட்டோட அடுத்த மீ அட் த ஜூம் மொமெண்ட் எதுவா இருக்கும்? அவங்க அடுத்ததா என்ன பெரிய விஷயத்தை பண்ண போறாங்க? இதுக்கும் பதில் சுந்தர் பிச்சை கிட்ட இருந்தே வருது. அவங்களோட ஏஐ முதலீடுகள் எல்லா பக்கமும் வருமானத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வருதுன்னு சொல்றாரு.
இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களோட அடுத்த பெரிய பெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான். அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு இந்த நம்பர் சொல்லும். 175ல இருந்து 185 பில்லியன் டாலர். இது அடுத்த வருஷம் ஏஐக்காக மட்டும் அவங்க முதலீடு செய்ய போற பணம். நினைச்சு பாருங்க. இது எதுக்குன்னா புது டேட்டா சென்டர்ஸ் கட்ட, பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் வாங்க, ஏஐ ரிசர்ச் பண்ண, இதுக்கெல்லாம் தான். அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். ஒரு காலத்துல ஜூல எடுத்த ஒரு 19 செகண்ட் வீடியோ ஒரு புரட்சியே உருவாக்குச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் மாத்த போற இந்த சமயத்துல அடுத்த மீ அட் த ஜூ மொமெண்ட் எப்படி இருக்கும்? அடுத்த சிம்பிளான ஆனா உலகத்தையே மாத்த போற அந்த தொடக்கம் எதுவா இருக்கும்? அது எங்கிருந்து வரும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?